ஹலோ பசங்களா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் 11th ஓட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பேசிக் டாபிக், அதாவது கைனமேட்டிக்ஸ். கைனமேட்டிக்ஸ்ங்கிற ஒரு ஆப்ஜெக்டோட மோஷன். ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷன் போகுது. அப்படி போகும்போதே அதோட என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் மாறும். சே ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷன் மாறும்போதே அது ஒரு சர்டின் டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருக்கும்ல. அதே மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் டைம்ல ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷன் போகும். ஒரு ஸ்பெசிஃபிக் வெலாசிட்டியில ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷன் போகும். அதே மாதிரி வெலாசிட்டியே ஒரு பாயிண்ட்லயும் மாறிட்டே கூட போகலாம். ஸோ டிஸ்டன்ஸ், டைம், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், இந்த மாதிரி நிறையா குவான்டிட்டிஸ் நம்ம இந்த சாப்டர்ல ஒன்று பார்த்துட்டு வரோம். ஸோ கைனமேட்டிக்ஸ், டைனமிக்ஸ் ரெண்டு டாபிக்ஸ் சொன்னேன்ல. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுத்துலையுமே நான் வந்து ஆப்ஜெக்டோட மோஷன் தான் படிக்க போகிறோம். சே ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரெயிட்டாக போகலாம், இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் சர்க்குலர் வேல போகலாம், இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வேவ் ஃபார்மேட்டில் போகலாம், இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் ஏதோ ரேண்டமாக போகலாம். எப்படி வேணால் ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு போகலாம். ஆனால் இப்படி போகும்போதே ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷன் போகும்போதே அந்த ஆப்ஜெக்ட் ஏன் மூவ் ஆகுது, அந்த ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன, அது வந்து டைனமிக்ஸில் பார்க்குறோம். டைனமிக்ஸில் நம்ம ஒரு கியூவில் ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கோம். நான் இந்த ஆளுக்கு பின்னாடி நின்றுட்டுருக்கேன், ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கேன். அவனை நான் போக வைக்கணும்னு நான் என்ன பண்ணுவேன்? அவன் முன்னாடி புஷ் பண்ணுவேன். கரெக்டாக முன்னாடி புஷ் பண்ணும்போதே என்ன பண்ணுறேன்? அவனுக்கு முன்னாடி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறான். ஃபோர்ஸ் கொடுத்தா அஃப்கோர்ஸ் அந்த ஃபோர்ஸ்னால முன்னாடி போய் விடுவான். ஸோ ஃபோர்ஸ் கொடுத்ததுனால he is moving. So cause of this movement is force. அந்த ஃபோர்ஸ் அது ரிலேட்டடாக இருக்கிற மோஷன் தான் டைனமிக்ஸில் பார்க்க போகிறோம். ஆனால் கைனமேட்டிக்ஸில் இந்த ஃபோர்ஸ், ஏன் இந்த பர்சன் மூவ் பண்ணுறான், இந்த ஏங்கிற வார்த்தையை மட்டும் நம்ம டிஸ்கார்ட் பண்ணிட்டு, அது இல்லாமல் வெறும் ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி மூவ் ஆகும், ஒரு கார் ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு எப்படி மூவ் ஆகும், அந்த ரிலேட்டட் டாபிக்ஸ்லாம் நம்ம கைனமேட்டிக்ஸில் பார்ப்போம். ஸோ kinematics is a study of motion without knowing the cause. However, dynamics is a study of motion knowing the cause. So that basic difference. நான் எக்ஸாம்பிள்ஸ் தரேன். கைனமேட்டிக்ஸ் பார்க்கும்போதே ஒரு நார்மல் ஒரு பால் ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு மூவ் ஆகுது. அதே மாதிரி இங்கே ஒரு பால் இருக்கு, மேலேயும் கீழேயும் போயிட்டு வருது. அதே மாதிரி இங்கே ஒரு பால் இந்த பேரபோலிக் பாத்தில் போகுது, கர்வ் பாத்தில் போகுது. அதே மாதிரி ரோட்டில் நம்ம நிறைய கார் பார்க்குறோம்ல, அந்த கார்லாம் நேராக ஃபாஸ்ட்டாக எவ்வளோ ஸ்பீடில் வேணால் முன்னாடி போகும். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் மோஷன். இது வந்து இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன் எவ்வளோ சீக்கிரமாக கீழே வருது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் மேலே போயிட்டு கீழே வருது, அந்த மாதிரி ரிலேட்டட் டேர்ம்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இதுவே அந்த டைனமிக்ஸில் எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னா, நான் சொன்னேன்ல, இப்போ இந்த பாக்ஸை நான் முன்னாடி நகர்த்தணும்னா நான் கொஞ்சம் ஃபோர்ஸ் முன்னாடி அப்ளை பண்ணி ஆகணும். நான் முன்னாடி கொஞ்சம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போதே ஃப்ரிக்ஷனுங்கிற ஃபோர்ஸ் பின்னாடிக்கும் என்னை புஷ் பண்ணும். அந்த மாதிரி இன்பில்ட் ஃபோர்ஸஸ் நிறையா இருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட் நான் ஒரு ஸ்பெசிஃபிக் பொசிஷன் மேலே ஏற்றுறேன்னா அது கொஞ்சம் எனர்ஜி இருக்கும். டைனமிக்ஸ் வந்து ஃபோர்ஸ் அண்ட் அதோட அசோசியேட்டட் எனர்ஜி இருக்கிறதுனால, இப்போ வந்து நான் இப்போ வேலை பண்ணுறேன்னா எனக்கு கொஞ்சம் எனர்ஜி இருக்கணும். எனர்ஜி இருந்தால் தான் நான் புஷ் பண்ண முடியும். புஷ் பண்ணால் தான் ஃபோர்ஸ் இருந்தால் தான் என்னால் ஆப்ஜெக்ட் மூவ் பண்ண முடியும். ஸோ எனர்ஜி, ஒர்க், இந்த மாதிரி ரிலேட்டட் டாபிக்ஸ் தான் நம்ம நெக்ஸ்ட் டைனமிக்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பேசிக்ஸ் வந்து வில் ஜஸ்ட் ரிவைஸ் இட். குவான்டிட்டி, ஒரு குவான்டிட்டினா any measurable quantity, it can be any amount of matter, or அது எப்படி நம்ம பேசிக்கா கிளாசிஃபை பண்ணுவோம்? we'll classify it as scalar or vector quantity. அது என்னடா ஸ்கேலார் குவான்டிட்டி, வெக்டார் குவான்டிட்டின்னு பார்க்குறீங்கன்னா, குவான்டிட்டிஸ்னால் என்ன? நான் மெஷர் பண்ணுற அளவு இருக்குல்ல, என்னோட பனானாஸ், ஆப்பிள்ஸ்லாம் இருந்ததுன்னா கேஜி, அதெல்லாம் இட் வில் கம் அண்டர் மாஸ் கேட்டகரி. இதுவே வந்து வாட்டராக இருந்ததுன்னா லிட்டர் கணக்கில், அதாவது வால்யூம் கணக்கில் வில் பி மெஷரிங் இட். இதுவே வந்து வேற என்ன இருக்கட்டும், ப்ரெஷர் இருந்ததுன்னா அஃப்கோர்ஸ் போக கற்றுப்போம், பாஸ்கல்ங்கிற யூனிட்ல கற்றுப்போம். அது இல்லாமல்
டைம் இருந்ததுன்னா டைம் நான் இப்போ ஒரு கிளாக் ஸ்டார்ட் பண்றேன்னா கிளாக் பாட்டு ரன் ஆகிட்டே இருக்கும், அது ஒரு செகண்ட்ஸ்ல மூவ் ஆகும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸை நம்ம மேஜரா ரெண்டா பிரிப்போம், ஸ்கேலார் அண்ட் வெக்டர். ஸ்கேலார்னா we have just magnitude, அதாவது அதுக்கு வேல்யூ மட்டும்தான் இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா லெங்த், வால்யூம், டிஸ்டன்ஸ், ஸ்பீட், டைம். போக போக நம்ம இன்னும் கிளியரா பார்ப்போம். இதுக்கெல்லாம் வந்து வெறும் மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கு. சே ஒரு ஸ்கேலோட லெங்த் எடுத்துட்டேன்னா 1 மீட்டர் ஸ்கேல் எடுத்துட்டேன்னா நான் எந்த டைரக்ஷன்ல பார்த்தாலும் எனக்கு 1 மீட்டர் தான் இருக்கும். இந்த ஸ்கேலை நான் இப்படி வச்சு பார்த்தாலும் எனக்கு 1 மீட்டர் தான் இருக்கும், இப்படி வச்சு பார்த்தாலும் 1 மீட்டர் தான் இருக்கும். அதே மாதிரி தான் வால்யூம், டிஸ்டன்ஸ், ஸ்பீட், டைம் கூட நான் எங்க வச்சு எந்த ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன்லயும் என் டைம் மூவ் ஆக போதில்லை. அது ஜஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அது வாட் மூவ் ஆகிட்டே இருக்கும். அது நம்ம ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிப்போம். அதை பேசிஸாக வச்சு தான் நம்ம ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு ஆப்ஜெக்ட் எவ்வளோ ஸ்பீடாக மூவ் ஆகுதுன்னு பார்க்குறோம். இதெல்லாம் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டிஸ். இதுவே வெக்டார் குவான்டிட்டிஸ்னா இட் வில் ஹேவ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். மேக்னிடியூட்னா வேல்யூ, அது ஸ்கேலார்லயும் இருக்கும். அது தவிர திஸ் வில் ஹேவ் டைரக்ஷன் வச்சு. இதுதான் எனி வெக்டார் குவான்டிட்டி இஸ் ரெப்ரசன்டட் ஆஸ் v vector is equal to magnitude into direction. இது நீங்க வெக்டர்ஸ் சாப்டர்ஸ்ல படிச்சிருப்பீங்க, ரைட்டா? ஸோ மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். டைரக்ஷன் எப்படி இருக்கும்? சே ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்க்கு நான் மூவ் பண்றேன், அதோட டைரக்ஷன் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா சே இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணும் போதே அட் எவ்ரி பாயிண்ட் என்னோட மோஷனோட டைரக்ஷன் இஸ் அலாங் திஸ் வே, கரெக்டா? இட்ஸ் ஃப்ரம் இனிஷியல் பாயிண்ட் டு ஃபைனல் பாயிண்ட். அது ஒரு டைரக்ஷனும் ஸ்பெசிஃபைடா இருக்கு. இது டிஸ்பிளேஸ்மெண்ட். அதே மாதிரி அதே டைரக்ஷன்ல என்ன ஸ்பீட்ல மூவ் பண்றேன், அது வெலாசிட்டி. அதே மாதிரி ஆக்சிலரேஷன். அண்ட் இது தவிர இது நம்ம கைனமேட்டிக்ஸ்ல பார்க்குற டாபிக். இதே டைனமிக்ஸ்ல பார்த்தோம்னா ஃபோர்ஸ், நான் எந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன் அதுக்கு டைரக்ஷனும் ஸ்பெசிஃபைடா இருக்கும். ஆனால் டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா இட் டசன்ட் ஹாவ் டைரக்ஷன், இட் வில் ஹாவ் ஒன்லி மேக்னிடியூட். சே நான் ஒரு சர்க்குலரா ஒரு பார்க் இருக்கு, இப்படி சுத்தி வரேன்னு வச்சுக்கலாமே, ஒரு ரவுண்ட் சுத்தி வரேன்னா சே 50 மீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸா இருக்கட்டும். என் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? நான் இங்கேருந்து ஆரம்பிச்சு சுத்தி போய் ஒரு ரவுண்ட் முடிச்சுட்டு வந்திருக்கேன். என் டிஸ்டன்ஸ் என்னன்னா 50 மீட்டர் இருக்கும். ஆனா இதுவே டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோன்னா 0 மீட்டர் இருக்கும். ஏன்? டெஃபினிஷன் நம்ம நெக்ஸ்ட் பேஜ்ல போய் பார்க்கலாம். ஸோ நான் இங்க பேசிக்கா ப்ரீவியஸ் பேஜ்ல கொடுத்த மேஜர் இந்த குவான்டிட்டிஸ் தான் நம்ம இந்த சாப்டர் ஃபுல்லா மோஸ்டா பார்க்க போறோம். டிஸ்டன்ஸ், ஸ்பீட், டைம், டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன் ஒன்று தான். அதுல இருக்கிற டாபிக்கோட ஒன்னொன்னு ஒரு குவான்டிட்டியும் நம்ம இன் டெப்த் படிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம போன பேஜ்ல பார்த்த மாதிரி இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. வெக்டார் குவான்டிட்டினா என்ன? இட் ஹஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்டோட டெஃபினேஷன் இஸ் the smallest gap between two positions of body. இங்க keyword is smallest gap. Say இங்கேருந்து ஒரு person is starting to walk and he is reaching this point. So this is his initial point, this is his final point. இங்கேருந்து நீங்க மூவ் பண்ணும் போதே அவன் எந்த டைரக்ஷன்ல எப்படி வேணா போயிருக்கலாம்ல, இப்படி போயிருக்கலாம், இல்ல இப்படி போயிருக்கலாம், இல்ல இப்படி போயிருக்கலாம், இல்ல இப்படி போயிருக்கலாம், எந்த பாத் வேணா சூஸ் பண்ணிருக்கலாம். இது ஒரு பாத் இருக்கு, இது ஒரு பாத் இருக்கு, இது ஒரு பாத் இருக்கு, இது ஒரு பாத் இருக்கு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? ஸ்மாலஸ்ட் கேப் பிட்வீன் டூ பொசிஷன்ஸ் ஆஃப் பாடி. இந்த ரெண்டு பொசிஷனுக்கு நடுவுல ஸ்மாலஸ்ட் கேப் எப்போ இருக்கும்? only when I join them through a straight line. This is my displacement. Okay, so initial point ல final point நடுவுல இருக்கிற smallest gap, அதாவது straight line drawn from my initial point to final point is my displacement. இதோட length தான் என்னோட displacement. So it has both magnitude and direction. இதுதான் என் initial point, இதுதான் என் final point. இங்கேருந்து நான் initial pointலேருந்து final point போறேன். என் direction எப்படி இருக்கும்? இந்த directionல இருக்கும். இதோட magnitude என்ன? Distance between initial and final point is my displacement, and its direction is from initial point to final point, from here to here. Okay, it has both magnitude and direction. இதுலயே டிஸ்பிளேஸ்மெண்ட்லயே ரெண்டு வெரைட்டி இருக்கு, இன்ஸ்டன்டேனியஸ் அண்ட் ஆவரேஜ். என்னடா இன்ஸ்டன்டேனியஸ் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் ஃபாஸ்டா, ஆவரேஜ் ஓவர் அ லாங் டைம். வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான்
டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் இன்னும் நம்ம பிரிக்கணும். நான் டைம் சொல்லிட்டேன்ல, டைம் இஸ் ஃபிக்ஸட். டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டு ரன் ஆகிட்டே இருக்கும். வித் ரெஸ்பெக்ட் டு டைம், ஒரு ஆப்ஜெக்ட் சே ஜஸ்ட் மினிட், இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷன் மூவ் ஆகுறான்னு வச்சுக்கலாமே. இன்ஸ்டன்டேனியஸ்னா ஃபாஸ்டா இன் அ வெரி ஸ்மால் பீரியட் ஆஃப் டைம். அதாவது 10 செகண்ட்ஸ் எடுத்துக்கலாமே. 10 செகண்ட்ஸ் கம்மி தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் 10 செகண்ட்ஸ்குள்ள நான் இங்கேருந்து எப்படி வேணா போயிட்டு வரலாம். கரெக்டா? சரி, இங்கேருந்து நான் இங்கே நடக்கிறேன்னா 10 செகண்ட்ஸ்குள்ள ஐ கேன் சூஸ் எனி பாத். ஆனால் இதுவே நான் இனிஷியல் பாயிண்ட்லேருந்து ஃபைனல் பாயிண்ட் போகணும்னா வித்தின் 10 செகண்ட்ஸ் ஐ கேன் சூஸ் எனி பாத் அண்ட் கோ. ஆனால் இதுவே இனிஷியல் பாயிண்ட்லேருந்து ஃபைனல் பாயிண்ட்டுக்கு எனக்கு 0.01 செகண்டில் போகணும்னா ஐ ட்ரை மேக்ஸிமம் டு டேக் த ஷார்ட்டஸ்ட் பாத். அதாவது இங்கேருந்து இங்கே போகணுன்னா within 0.01 seconds I'll take my shortest path. That is my displacement. So instantaneous displacement, it is also the smallest gap between two positions of body within a very small interval of time. And the interval எந்த டைம்குள்ள இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது, that is very small. On an average பார்த்தோம்னா it happens instantaneously, it happens within a very short period of time. So average will take over a long period of time. ஆனால் லாங் பீரியட் ஆஃப் டைம் இருந்தாலுமே சே இனிஷியல்லேருந்து ஃபைனல் பாயிண்ட்டுக்கு போகணும். இதுவே இனிஷியல்லேருந்து ஃபைனல் பாயிண்ட்டுக்கு தான் போகணும். சே 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கட்டுமே, நான் 10 செகண்ட்ஸ் எடுத்தா கூட நான் இங்கே வந்து 1 மீட்டர் வந்துட்டு நின்றுட்டு 1 மீட்டர் வந்து நின்றுட்டு 1 மீட்டர் வந்து நின்றுட்டு அப்படி கூட 10 ஸ்டெப் எடுத்து போயிடலாம். இல்லைனா நான் 0.01 செகண்ட்ஸில் கூட போயிடலாம். ஸோ ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் வந்து டைம் தான். இன்ஸ்டன்டேனியஸ்னா சட்டுன்னு நடந்துடும், ஆவரேஜ்னா இட் வில் டேக் பிளேஸ் ஓவர் லாங் பீரியட் ஆஃப் டைம். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பாடி இன் அ வெரி ஸ்மால் டைம். இட்ஸ் டைரக்ஷன் இஸ் அலாங் த டேஞ்சன்ட் ட்ரான் அலாங் த பாயிண்ட். இது என்னன்னு பார்ப்போம். சே இனிஷியல் பாயிண்ட்லேருந்து ஃபைனல் பாயிண்ட்டுக்கு நான் ஏதோ ஒரு டைரக்ஷனில் போகிறேன். நாட் நெசசரி நான் ஏதோ ஒரு டைரக்ஷனில் போகிறேன், ஓகே. ஆனால் வந்து நான் சொல்லிட்டேன் within a short delta t time குள்ள say time t equals 0ல இங்க ஆரம்பிக்கிறேன், t equals 10 செகண்ட்ஸ்ல நான் இங்க முடிக்கிறேன். சரி, அதுக்கு நடுவில் ஒரு டைம் t equals t0ல நான் இந்த பாயிண்ட்ல இருக்கேன். அங்கேன் வெரி ஷார்ட். நம்ம பிசிக்ஸ்ல சே tன்னு ஒரு குவான்டிட்டி இருந்ததுன்னா dt will represent a very small change in that quantity. t வந்து டைம் with 1 செகண்ட் கேப்ல மூவ் ஆகுதுன்னா டெல்டா டி இஸ் வெரி ஸ்மால் சேஞ்ச், 0.00001 செகண்ட் சேஞ்ச். ஆனால் இதுவே டெல்டா டீனா ஒரு ஃபைனைட் அமௌண்ட், குவான்டிஃபையபிள் அமௌண்ட். டெல்டா டீனா சே 15 செகண்ட்ஸ் கேப். நான் 0 செகண்ட்ஸ் ஆரம்பிக்கிறேன், அங்கே 30 செகண்ட்ஸ் முடிக்கிறேன், நடுவில் இருக்கிற 15 செகண்ட் கேப் நான் இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணியிருக்கேன். அது வந்து ஃபைனைட் அமௌண்ட் ஆஃப் டைம். இதுவே dt இஸ் வெரி ஸ்மால், 0.0001 செகண்ட். அதே மாதிரி நான் இந்த இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷனுக்கு மூவ் ஆகும்போது சே t ஈக்குவல்ஸ் t0ல இங்கே இருக்கேன், அதுலேருந்து கொஞ்சோண்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கழிச்சு நான் இங்கே இருக்கேன். ஸோ இங்கேருந்து இப்போ என்னோட இனிஷியல் பொசிஷன் இது, ஃபைனல் பொசிஷன் இது. நான் வித்தின் ஸ்மால் பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்னதான் இங்கேருந்து இப்படி மூவ் பண்ணியிருந்தாலும் within a small period of time என்னோட direction of displacement is almost straight தானே. இதுவே நான் வித் ஆவரேஜ் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். சே நான் ஏதோ ஒரு ரேண்டம் டைரக்ஷன் மூவ் பண்ணியிருக்கேன், இங்கேருந்து இங்கே வித்தின் அ வெரி ஸ்மால் பீரியட் ஆஃப் டைம் இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணனா இந்த இனிஷியல் பாயிண்ட்லேருந்து இந்த ஃபைனல் பாயிண்ட்குள்ளே என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும்? இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வில் பி அலாங் த டேஞ்சன்ட் drawn from initial to final point. அது ஆனா நான் அதுவே ஓவர் லாங் பீரியட் ஆஃப் டைம் இங்கேருந்து இங்க வரதுக்குள்ள எனக்கு ஒரு ஃபைனைட், இந்த இனிஷியல்லேருந்து இந்த ஃபைனல் பாயிண்ட்டுக்கு வரதுக்குள்ள எனக்கு ஒரு ஃபைனைட் டைம் டெல்டா டி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன இருக்கும்? இனிஷியல்லேருந்து ஃபைனல் பாயிண்ட். திஸ் வில் பி மை டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். இங்கே இனிஷியல் இங்கே, ஃபைனல் இங்கே, டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைரக்ஷன். ஆனால் இன்ஸ்டன்டேனியஸ்
in a very small period of time. So it will be along the tangent drawn at a point. Tangent to a curve na say ஒரு circle இருந்ததுன்னா the tangent will touch the circle at only one point. அதே மாதிரி இனிஷியல்ல இருந்து நான் ஃபைனல் போகும்போதே within a short period of time என்னதான் இருந்தாலும் ஆப்ஜெக்டால ரொம்ப சின்ன டிஸ்டன்ஸ் தான் நகர முடியும். அந்த சின்ன டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். ஸோ அதை நம்ம டேஞ்சென்டால குறிப்போம். ஓகே, this is instantaneous displacement. Average displacement is the displacement of a body in a long period of time. Say, just a minute. கீழே எழுதுனது தெரியலன்னு நினைக்கிறேன். சே இங்கேருந்து இனிஷியல்லேருந்து ஃபைனல் பொசிஷன் போகிறேன் வித்தின் டைம் டெல்டா டி. டெல்டா நான் சொல்லியிருக்கல, இட்ஸ் a finite amount of time. டிடினா இட்ஸ் வெரி ஸ்மால் டைம், டெல்டா ஃபைனைட் நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். ஆனால் டிடினா வெரி ஸ்மால். இப்போ நம்மளோட கிளாக்னால 1 செகண்ட் தானே லீஸ்டாக கவுண்ட் பண்ண முடியும். டெல்டா டி 1 செகண்ட் இஸ் ஆல்சோ ஃபைனைட். டிடினா இட்ஸ் வெரி ஸ்மால், 0.001 மில்லி செகண்ட், மைக்ரோ செகண்ட், அதெல்லாம் வெரி ஸ்மால். அந்த மாதிரி டைமில் கவுண்ட் பண்ணோன்னா இட்ஸ் இன்ஸ்டன்டேனியஸ். ஆனால் ஃபைனைட் டைமில் கவுண்ட் பண்ணோன்னா இட்ஸ் ஆவரேஜ். சே இங்கே இனிஷியலாக இந்த ஃபைனல் பாயிண்ட்டுக்கு இட் இஸ் டேக்கிங் டெல்டா டி டைம். இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் எப்படி இருக்கும் இனிஷியல்லேருந்து ஃபைனல் பாயிண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அ பாடி இன் அ லாங் பீரியட் ஆஃப் டைம், இட்ஸ் டைரக்ஷன் இஸ் ஃப்ரம் இனிஷியல் பாயிண்ட் டு ஃபைனல் பாயிண்ட். இனிஷியல் பாயிண்ட் டு ஃபைனல் பாயிண்ட், அங்கேயும் இனிஷியல் பாயிண்ட் டு ஃபைனல் பாயிண்ட் தான். ஆனால் வந்து ஆப்ஜெக்ட் இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடியுது. ஆனால் டெல்டா டி டைமில் இங்கேருந்து இங்கே தான் போகுது. ஸோ என்னோட இந்த சின்ன பீரியட் ஆஃப் டைம்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அதுதான் கேட்குறாங்க. அது இந்த டைரக்ஷன். இதுவே கொஞ்சம் நேரம் கழிச்சு இங்கக்குள்ள டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டாங்கன்னா இப்படி இருக்கும். இதுவே ஆரம்பத்தில் கேட்டாங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் இப்படி ஆரம்பிச்சு போக போக டேர்ன் ஆயிட்டே வந்துட்டு கடைசியில் இட் இஸ் ரீச்சிங் த ஃபைனல். ஓகே, so I have few questions for you. இந்த 4 questions பாருங்களேன், 1 2 3 4. இது எல்லாத்துலயுமே வந்து I want you to say if displacement vector is positive or negative. அதாவது என்னோட displacement vector say initial pointலேருந்து final point இருக்கு. displacement vector எப்படி வரைவோம்? இந்த டைரக்ஷன்ல வரைவோம், கரெக்டா? இப்போ என்னோட arrow ரைட் சைடில் பாயிண்ட் பண்ணி இருக்குதுன்னா இட் இஸ் டேக்கன் அஸ் பாசிட்டிவ். நான் கொடுத்துருக்கேன், டிஃபைன் பண்ணியிருக்கேன். இதுவே ஆரோ இனிஷியல் இங்கே இருக்கு, ஃபைனல் இங்கே இருக்குன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் இஸ் பாயிண்டிங் இன் திஸ் டைரக்ஷன், அது நெகட்டிவ் டைரக்ஷன். ஸோ இந்த கேஸில் மை டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நெகட்டிவ். இந்த மாதிரி இந்த 4 கேஸ்க்குமே டிஸ்பிளேஸ்மெண்ட் பாசிட்டிவா நெகட்டிவான்னு ஐ வாண்ட் யூ கைஸ் டு சே. ஓகே, சரி. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா என்னோட இனிஷியல் வெக்டர் இங்கே இருக்கு, ஃபைனல் வெக்டர் இங்கே இருக்கு, டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் இருக்கு. இந்த டைரக்ஷன் இஸ் பாசிட்டிவ், அதான கொஸ்டின்ல கொடுத்துருக்கு. ஸோ திஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் இஸ் பாசிட்டிவ். அதே மாதிரி and it's non-zero, it has some value, கரெக்டா? இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் has some gap between them. இதுவே வந்து இந்த கேஸ்ல பார்த்தோம்னா இங்கே இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் இஸ் away from each other. இதுக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கும் செகண்ட் கொஸ்டினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவோம். இங்கேயும் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் பாசிட்டிவ் தான், இங்கேயும் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் பாசிட்டிவ் தான். ஆனால் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் அதை நோட் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்களேன், சே இங்கே வந்து 5 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பார்த்தாலே தெரியுதுல, இட்ஸ் மோர் தென் 5 மீட்டர். இங்கேருந்து இனிஷியல் பாயிண்ட்டுக்கும் இங்கேருந்து ஃபைனல் பாயிண்ட் ரீச் பண்ணுறதுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் போகிற டைரக்ஷன் சேம் தான், ஆனால் நம்ம போகிற டிஸ்டன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் இன்டூ டைரக்ஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டரை எஸ் வச்சு குறிப்போம். ஓகே, மேக்னிடியூட் இங்கே டிஃப்ரெண்ட், ஆனால் டைரக்ஷன் சேம். டைரக்ஷன் ரைட்டில் தான் ரெண்டுத்துக்குமே, ஆனால் மேக்னிடியூட் வந்து டிஃப்ரெண்ட். இங்கே 5 மீட்டர்னா இங்கே அஃப்கோர்ஸ் 5 விட ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா இதுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தானே இதோட மேக்னிடியூட், அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அவ்வளோதான். இதுவே இங்கே பார்த்தோம்னா இங்கே இனிஷியல் அண்ட் ஃபைனல் அஃப்கோர்ஸ் ரெண்டுமே வந்து ஒரே லைனில் இல்லை, ரெண்டுமே வந்து இது இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது.
இனிஷியல்லேருந்து ஃபைனல் பாயிண்ட் இஸ் அலாங் திஸ் டைரக்ஷன். ஆனால் காம்பனன்ட்ஸ் பிரித்து பார்த்தோம்னா வெக்டர்ஸ் தெரியும்ல, வெக்டர்ஸ் ஒரு வெக்டர் இப்படி இருந்ததுன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் அது காம்பனன்ட் பிரிக்கலாம். எக்ஸ் இருந்ததுன்னா சே வெக்டர் ஏ இருந்ததுன்னா ஏ காஸ் தீட்டா ஏ சைன் தீட்டா. அதாவது இந்த வெக்டருக்கு இந்த டைரக்ஷன்ல ஒரு காம்பனன்ட் இருக்கும், இந்த டைரக்ஷன்ல ஒரு காம்பனன்ட் இருக்கும். அதே மாதிரி இந்த வெக்டருக்கு இந்த சைடில் ஒரு காம்பனன்ட் இருக்கும், இந்த சைடில் ஒரு காம்பனன்ட் இருக்கும். நம்ம எக்ஸ் டைரக்ஷன்ல தானே காம்பனன்ட்ஸ் பார்க்குறோம், ஒய் டைரக்ஷன் நம்ம மெயின் பண்ணல. இப்போதைக்கு நான் பார்த்தேன்னா a vector almost it has a component in this direction, so negative. Displacement vector is negative and the magnitude is along this direction. Okay, ஆனா fourth case பார்த்தோம்னா fourth case என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தோம்னா இனிஷியல் பொசிஷனும் அதே தான், ஃபைனல் பொசிஷனும் அதே தான். சே என்னோட ஒரு மனுஷன் நேரா ஓடி போயிட்டு maybe he is reaching a goal or something and he is coming back. He is coming back and stopping at the same point. நேரா போயிட்டு வந்து he is coming back and stopping at the same point. இங்க இனிஷியல் பொசிஷனும் அதே தான், ஃபைனல் பொசிஷனும் அதே தான். இந்த மாதிரியான கேஸ்ல இனிஷியல்லேருந்து ஃபைனல் பொசிஷனுக்கு நான் வெக்டர் வரைஞ்சேன்னா எங்க இருக்கும், ஒரே பாயிண்ட்ல ஆரம்பிச்சு அதே பாயிண்ட்லேயே முடிஞ்சிடும். ஸோ வெக்டர் வந்து இஸ் நத்திங் பட் அ பாயிண்ட். என் ரெண்டு பாயிண்ட்டும் செப்பரேட்டா இருக்கும் போதே தான் அதுக்கு நான் வெக்டர் வரைய முடியும். ரெண்டு பாயிண்ட்டும் ஒரே இடத்துல இருந்ததுன்னா இட் வில் பி a zero vector. அதோட லெங்த் என்னவா இருக்கும், இட் இஸ் a zero, it has no length. கரெக்டா? ஸோ இங்க இட் இஸ் a zero vector. பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்லை, ஜீரோ வெக்டர். இட் ஹாஸ் நோ magnitude nor direction also. Okay. Of course இதெல்லாம் வந்து it can't happen within a small period of time. போயிட்டு it must complete and come, so it comes under the category of average displacement. And இன்னொரு point I want to highlight that displacement is always continuous. Say நான் இனிஷியல் பாயிண்ட்லேருந்து இப்படி போறேன்னு வச்சுக்கலாமே, இங்க போயிட்டு நான் திடீர்னு மறைஞ்சு போயிட்டு ஐ காண்ட் கம் ஃப்ரம் ஹியர் அண்ட் ரீச் த ஃபைனல் பாயிண்ட் ஹியர். கரெக்டா? நான் எப்பவுமே நான் பிசிக்கலா பாருங்க, ஒரு ஆள் இங்க நடந்து வரான், இங்கேருந்து திடீர்னு வேனிஷ் ஆயிட்டு இங்க வந்துட்டு திருப்பி இங்கேருந்து கண்டினியூஸா வந்துட்டு இருக்கான். திஸ் இஸ் நாட் பாசிபிள்ல. வித் ரெஸ்பெக்ட் டு டைம் சே இங்க வந்து t = 0ல ஆரம்பிக்கிறான், t = 2 செகண்ட்ல இங்க இருக்கான், t = 3 செகண்ட்ல 2 செகண்ட்ஸ்லேயே அவன் இங்க வந்துடுறான். 2 செகண்ட்ல மறைஞ்சு அதே செகண்ட்ல இங்க வந்துடுறான். தட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் கண்டினியூஸ். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் பிரேக் ஆக முடியாது. ஒரே ஆளு அதே டைம்ல வேற பொசிஷன்ல இருக்க முடியாது. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் கண்டினியூஸ். ஒரு பொசிஷன்லேருந்து கண்டினியூஸாக இன்னொரு பொசிஷன் தான் மூவ் பண்ண முடியும். இட் கேன் பி எய்தர் இன்க்ரீசிங், டிக்ரீசிங் ஆர் கான்ஸ்டன்ட். இது என்ன சொல்ல வருதுன்னா சே என் இனிஷியல் பொசிஷன் 1, இங்கேருந்து நான் பாயிண்ட் 2க்கு போறேன், இங்கேருந்து நான் பாயிண்ட் 3க்கு போறேன், இங்கேருந்து நான் பாயிண்ட் 4க்கு போறேன். ஓகே, என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் 1 to 2 என்னது இங்க. இதுவே நான் 2 to 3 போயிருக்கேன். ஸோ இனிஷியல் பாயிண்ட் இது, ஃபைனல் பாயிண்ட் இது. அங்கேயும் 3 to 4 போயிருக்கேன். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் வந்து 1 to 4. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் பார்த்தோம்னா மூணுத்துக்கும் ஒரே டைரக்ஷன் தான், டுவர்ட்ஸ் ரைட். ஆனால் அது மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்க்ரீசிங். கரெக்டா? ஸோ இங்கே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் கேன் பி இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங். எப்படிடா டிக்ரீசிங் அப்படி சொன்னீங்கன்னா let me explain. சே இதுதான் என் இனிஷியல் பாயிண்ட். ஆனால் நான் கால்குலேட் பண்ணும்போதே, நான் என் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் இங்கே இருக்கேன்னு வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் இங்கே வரேன், கொஞ்ச நேரத்தில் இங்கே வரேன். அப்போ பார்த்தேன்னா முதல்ல என் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் இப்படி இருக்கும், நெக்ஸ்ட் இப்படி இருக்கும், நெக்ஸ்ட் இப்படி இருக்கும். இங்கே என்னோட லெங்க் டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. என்னதான் என் பாயிண்ட்ஸ் ரெஃபரன்ஸ் பாயிண்ட், இதுதான் இனிஷியல் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். சே ஆரிஜின் வைக்கலாமே, ரெஃபரன்ஸ் பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் லெங்க் குறைஞ்சிட்டே வருது. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் கேன் either be increasing, decreasing or constant.
கான்ஸ்டன்ட்னா என்ன? வித் ரெஸ்பெக்ட் டு டைம் நான் 1 to 2 மூவ் பண்றேன், 2 to 3 மூவ் பண்றேன். இதுவே 1 to 2, 2 to 3 மூவே பண்ணல, நான் 1லயே தான் ஃபுல்லா இருக்கிறேன்னா என் லெங்த் அதே மாதிரி தான் இருக்குது. இட்ஸ் நாட் கோனா வேரி. ஸோ தட்ஸ் த காஸ். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் இஸ் ஆல்வேஸ் கண்டினியூஸ். இட் கேன் பி either increasing, decreasing or constant. Next is distance. Distance is a scalar quantity. Distance or displacement almost same தான். ஆனா இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. Distance is scalar quantity. Displacement is vector quantity. Scalar to vector can be difference. Scalar has no direction while displacement has direction. Displacement to direction என்ன? From initial to final point. அதே மாதிரி டிஸ்டன்ஸ்க்கு டைரக்ஷன் இல்லை. இட் இஸ் த ஆக்சுவல் பாத் லெங்த் டிராவல் பை த பாடி. ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன பார்த்தோம்? இட் இஸ் ஸ்மாலஸ்ட் கேப் பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட். அதோட வெக்டர் பார்த்தோன்னா இட்ஸ் ஆல்வேஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனுக்கு தான் டைரக்ஷன் டிஃபைன் ஆயிருக்கு. ஆனால் டிஸ்டன்ஸ்க்கு வந்து ஆக்சுவல் பாத் லெங்த் தான் அதோட வேல்யூ. ஸோ அதுக்கு டைரக்ஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து எந்த டைரக்ஷனால இப்படி இப்படி போயிட்டு வரேன்னு வச்சுக்கலாமே. சரி, நான் இப்படி போகும்போதே, நான் இந்த பாத்துல நடக்கும் போதே நான் ஏதோ ஸ்மார்ட் வாட்ச் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இந்த இடத்துல நான் ஆரம்பிக்கிறேன், போயிட்டு வரும்போதே என் ஸ்மார்ட் வாட்ச்ல எவ்வளோ ஸ்டெப்ஸ்ன்னு கவுண்ட் பண்ணுவோம்? 500 ஸ்டெப்ஸ். ஒரு ஸ்டெப்பு 1 மீட்டர் இருந்ததுன்னா 500 மீட்டர் நடந்திருக்கேன்னு அர்த்தம். கரெக்டா? திஸ் 500 மீட்டர் இஸ் மை ஆக்சுவல் பாத் லெங்த் டிராவல் பை த பாடி. திஸ் இஸ் மை டிஸ்டன்ஸ். ஆனா இங்க நான் ஆக மொத்தம் இங்க ஆரம்பிச்சு ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் போயிட்டு இங்க வந்து முடிச்சிருக்கேன். ஆக மொத்தம் என் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தேன்னா இங்க இருந்து இங்க. சே திஸ் இஸ் 100 மீட்டர் வச்சுக்கலாம். திஸ் இஸ் மை டிஸ்பிளேஸ்மெண்ட், பட் திஸ் இஸ் மை டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் இதுலேருந்து என்ன தெரியுது? டிஸ்டன்ஸ் கேன் ஆல்வேஸ் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். என்னடா ஈக்குவல் டுன்னு சொல்றீங்களே, எந்த இடத்துல ஈக்குவல் டுன்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா இப்போ இந்த கேஸ்ல பார்த்தோன்னா ஆப்ஜெக்ட் எப்படியோ மூவ் ஆயிட்டு வருது. இந்த டிஸ்டன்ஸ் பாத் லெங்த் பார்த்தோம்னா இட்ஸ் ஆக்சுவலி கிரேட்டர் தேன் தி ஷார்ட்டஸ்ட் லெங்த். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் ஷார்ட்டர் தேன் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லலாம். எந்த சமயத்தில் இது ஈக்குவலாக இருக்கும்? கேன் யூ டெல்? என் பாத் லெங்த் இஃப் இட்ஸ் எ ஸ்ட்ரெயிட் லைன். சரி, நான் ஒரு ரோட்ல இங்கேருந்து நான் இங்கே நடக்கிறேன்னு வச்சுக்கலாம். திஸ் இஸ் மை இனிஷியல் பொசிஷன், திஸ் இஸ் மை ஃபைனல் பொசிஷன். நான் நேராக ஸ்ட்ரெயிட் பாத்தில் நடக்கும்போதே both my distance and displacement will be same. Initial and final point தான் is my displacement and total path length is my distance. ரெண்டுமே equal when initial to final position it's a straight line. So distance is the actual path length traveled by the body. அதுவும் அதே மாதிரி தான் instantaneous and average. Instantaneous என்ன? In a very short period of time. Average is in a very long period of time. So distance can never be negative. இது பார்த்தோம்னா நெகட்டிவ்ங்கிற டைரக்ஷன் எப்போ வரும்? நம்ம வெக்டர்ஸ் சாப்டர் படிச்சிருந்தோம்னா, இப்போ நான் சொன்னேன்ல போன பேஜ்ல ஒரு 4 கொஸ்டின் கொடுத்த போதே திஸ் இஸ் மை பாசிட்டிவ் டைரக்ஷன், திஸ் இஸ் மை நெகட்டிவ் டைரக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ நெகட்டிவ்ங்கிறது இட் denotes the direction. டைரக்ஷன் எப்போ வரும்? when it's a vector quantity. However, distance is a scalar quantity. So நெகட்டிவ்ங்கிற பாயிண்டே it won't come. And it can be distance can be increasing, constant or decreasing. It can never decrease. And அதே மாதிரி displacement மாதிரி it's always continuous. என்னோட ஒரு ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஏதாவது ஒரு பொசிஷன்ல கண்டிப்பா இருக்கணும். ஒரு பொசிஷன்ல மறைஞ்சு இன்னொரு பொசிஷன்ல it can't emerge, right?